ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு தமிழ் பொலிட்டிக்கல் ட்ராமா வெப் சீரிஸாக இப்போ ரீசெண்டாக Z5ல் வெளியாகியிருக்கிற தலைமை செயலகம் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடித்த உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த சீரிஸுடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். இந்த கதையுடைய ஆரம்பத்திலேயே வெஸ்ட் பெங்காலில் ஒரு பொண்ணை ஒரு கும்பல் சேர்ந்து ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணை வெகுண்டு எழுந்து அத்தனை பேத்தையும் சரமாரியாக வெட்டி சாக்கிது. அதோட அந்த சீன் கட் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படிங்கிறதே நமக்கு தெரியலை. ஆனால் 15 வருஷமாக அந்த பொண்ணை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. 15 வருஷமாக தேடியும் அந்த பொண்ணை உங்களால் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, நாங்கள் சிபிசிஐடிக்கு இந்த கேஸை மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் தீர்ப்பு வருது. இப்போ ஒரு சிபிஐ ஆஃபீஸர் அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு தேடி களத்தில் இறங்குறாப்புல. ஆனால் அங்கே இருந்து ஸ்ட்ரெயிட்டாக கதை தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்துக்கு வருது. இங்கே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நம்ம கிஷோர் இருக்காப்புல. அவர் ஒரு மிகப்பெரிய ஊழலை முன்னாடி பண்ணிட்டாப்புல. அதுக்கு தண்டனை அவர் அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கோர்ட்டில் அவர் மேலே கேஸ் போட்டு இப்போ கிட்டத்தட்ட அவர் மேலே அந்த தண்டனை நிரூபிக்கப்பட போகுது. அவருக்கு கம்பின்றது உறுதி. இப்போ அவர் பதவியை விட்டு இறங்கிட்டா அடுத்து கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய கட்சியுடைய தலைவராக இருந்த அவர் உள்ளே போயிட்டார்னா இப்போ அடுத்து முதலமைச்சராக யார் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே அவரை சுற்றி ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கடைசியாக நம்ம கிஷோருக்கு தண்டனை கிடைச்சதா இல்லையா, இவருடைய வாரிசாக அடுத்து வேற யாரை முன்மொழிஞ்சாங்க, இந்த கதைக்கும் முதல்ல காட்டினாங்களே ஒரு கதை, ஒரு பொண்ணு காணாமல் போச்சுன்னு, அந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற எல்லாத்துக்குமான விடை தான் இந்த தலைமை செயலகம். இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு இதை வசந்தபாலனும் ஜெயமோகனும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. வசந்தபாலன் இதை இயக்கியிருக்காப்புல. இதனுடைய பலமே இதனுடைய ரைட்டிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கதையாகட்டும், திரைக்கதையாகட்டும், குறிப்பிட்ட கதாபாத்திரங்களை ப்ராப்பராக அவங்க எழுதின விதமாகட்டும், இது எல்லாம் தாண்டி அந்த நல்ல எழுதப்பட்ட கதாபாத்திரங்களுக்கு நல்ல ஆர்டிஸ்ட்டை காஸ்ட் பண்ண விதமாகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த விதத்தில் தான் இந்த சீரீஸ் பெருசாக நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னு நான் சொல்லுவேன். முதலமைச்சராக வரக்கூடிய கிஷோர், அவருக்கு கூட நிழல் மாதிரியே வரக்கூடிய ஸ்ரேயா ரெட்டி, கிஷோருடைய மகளாக வரக்கூடிய ரம்யா நம்பீசன், மருமகனாக வரக்கூடிய நிருப் நந்தகுமார், ஸ்ரேயா ரெட்டியுடைய ஃப்ரெண்டாக வரக்கூடிய கனி குஷ்ருதி, சின்சியர் காப்ஸாக வரக்கூடிய பரத்தும் தர்ஷா குப்தாவும், ஒரு சின்சியரான சிபிஐ ஆஃபீஸராக வரக்கூடிய ஆதித்ய மேனன் அப்படின்னு சொல்லி பல கதாபாத்திரங்களை ரொம்ப ப்ராப்பராக எல்லாமே எழுதி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அட்டகாசமாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க அவங்கவுங்க சைடில் இருந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு. இந்த கதைக்கிழமை ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு கதைக்கலாம். இன்றைக்கெல்லாம் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிலேயே எவ்வளவு அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தினம் எல்லாரும் பார்க்குறோம். அப்போ ஒரு கார்ப்பரேட் கம்பெனிலே இவ்வளோ அரசியல் அப்படின்னா அரசியலுக்குள்ளே எவ்வளவு அரசியல் பண்ணுவாங்க. அதுலேயும் 50 வருஷமும் ஒரு கட்சியை நடத்தி இத்தனை வருஷம் சிஎம்மாக இருக்கிற நான் திடீர்னு ஊழலில் உள்ளே போனோம், என் பதவியை விட்டு நான் இறங்கணும் அப்படின்னா என் பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் எந்த எல்லை வரை நான் போவேன். அதே மாதிரியே ஏங்க இவனே ஆண்டுக்கிறதா அப்போ நாங்களாம் என்ன சொம்பையா, அப்போ நாங்கள் என்னென்ன சூழ்ச்சி செஞ்சு அந்த ஆளை எப்படியாவது பதவியை விட்டு இறக்கணுங்கிறதுக்காக நாங்கள் எந்த எட்ஜ் வரைக்கும் போவோம் அப்படின்னு சுற்றி இருக்கக்கூடிய அந்த நரிக்கூட்டம் என்னென்ன திங்க் பண்ணுது அப்படின்னு பல விஷயங்களை ரொம்ப நேர்த்தியாக எங்கேயும் ரொம்ப மிகைப்படுத்தாமல் நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு இந்த டீமை. இதில் கிஷோருக்கும் ஸ்ரேயா ரெட்டிக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப்பு, கிஷோருக்கும் அவருடைய மகளான ரம்யா நம்பீசனுக்கும் இடையில் கிரியேட் ஆகக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட்டு, ஸ்ரேயா ரெட்டிக்கும் அவங்களுடைய பொண்ணுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷனை, ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கட்சி இத்தனை வருஷம் அதிலிருந்து தலைவராக சிஎம்மாக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அந்த ஆளை பதவியை விட்டு இறக்கணும் அப்படின்னா சென்ட்ரல்லேருந்து எந்த மாதிரி காய் நகர்த்தி ஒரு விஷயத்தையும் மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த விதம், டபுள் கேம் ஆடுற நமோ நாராயணன் ஆகட்டும்னு சொல்லி பல விஷயங்களை ரொம்ப ப்ராப்பராக முடிஞ்ச அளவுக்கு பல இடங்களில் சுவாரஸ்யமாகவே இந்த கதைக்களம் நகர்த்துறதுக்கு இந்த டீம் மிகப்பெரிய அளவில் ட்ரை பண்ணியிருக்கு. அதில் பல இடங்கள் நீட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுலேயும் குறிப்பாக உங்கள் சொந்த வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணையே உங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னா நீங்கள்லாம் என்ன சிஎம் அப்படின்னு ஸ்ரேயா ரெட்டி கிஷோரை பார்த்து கேட்கக்கூடிய அந்த வசனமாகட்டும், எப்பா பதில் பேசாமல் இப்படி அமைதியாகவே போனால் என்னப்பா அர்த்தம் அப்படின்னு ரம்யா நம்பீசன் அப்பாவான கிஷோரை பார்த்து கேட்கும்போது அமைதி தான் பதில்னு அர்த்தம் அப்படின்னு அவர் திருப்பி பதில் கொடுக்குற அந்த விதமாகட்டும்னு சொல்லி ஒரு சில டயலாக்ஸு இந்த கதைக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்திருக்கு. செம்மையாக பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாமே தாண்டி ஜிப்ரானுடைய மியூசிக் இந்த கதைக்கு மிகப்பெரிய பலம். பல இடங்களில் அந்த பரபரப்பு, அந்த சீன் அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறது
ஜிப்ரானுடைய மியூசிக் தான். அவரும் செம்மையாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் மியூசிக்கு. சரி, இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அந்த கதையில் எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இன்னமே ப்ராப்பராக பெட்டராக பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலி இந்த சீரீஸு 8 எபிசோடு ஓடுது. என்கிட்ட கேட்டிங்கன்னா 6 எபிசோடில் மேக்ஸிமம் இதை கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்கலாம். இந்த கதைக்கிழமை ஒரு 2 பாத்தில் தான் ட்ராவல் ஆகுது. ஒன்று, நான் சொன்ன மாதிரி துர்கா அப்படின்னு 15 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன ஒரு பொண்ணு, போலீஸ் தேடியும் கிடைக்கல. இப்போ சிபிஐயில் கேஸ் மாதிரி ஒரு சிபிஐ ஆஃபீஸர் அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, அந்த பொண்ணு யாருன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ராவல் ஒன்று போகிறாப்புல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 50 வருஷமாக கட்சியை நடத்தி இப்போ அதில் என்னுடைய பதவிக்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. நான் இறங்கிட்டேன், அடுத்த சிஎம் யாருன்னு இங்கே நடக்கக்கூடிய சுற்றி இருக்க குள்ள நெறிகள் எல்லாம் திட்டம் போட்டு நடத்தக்கூடிய அந்த அரசியல் சூழ்ச்சி அப்படிங்கிறது இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இல்லையா. உண்மையாக சொல்லணும்னா இதில் கிஷோருடைய இந்த சைடு இருக்க பாருங்க, முதலமைச்சர் அவர் இறங்க போகிறாரு, அதை என்னென்ன பண்ணுறதுக்கு, அடுத்து அதை தக்க வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த பிரச்சனைகள் இருக்குது இல்லையா. இது எல்லாம் ஒரு ட்ராமா மோடில் தான் போகுது. அந்த பொண்ணை தேடி ஓடக்கூடிய அந்த விஷயங்கள் கொஞ்சம் பரபரப்பாக போகிற மாதிரி தெரியுது. ஆனால் மொத்த சீரீஸாக பார்த்து முடிக்கும்போது கிஷோர் சைடில் ட்ராவல் ஆகக்கூடிய இந்த பாத்து ஸ்லோவாக போனால் கூட ரொம்ப சுவாரஸ்யமாக அடுத்து என்ன நடக்க போதோங்கிற அந்த பதபதைப்பு ஒரு ஸ்லோ பர்னிங் ட்ராமாவாக இருந்தால் கூட அதில் இருக்குது. அந்த பொண்ணை தேடி ஓடுற கதைக்கெல்லாம் அதை ஆரம்பிக்கிறதும் சரி, அது ஃபினிஷ் பண்ணப்பட்ட விதமும் சரி செம்ம சூப்பராக இருந்தால் கூட நடுவில் இன்பிட்வீன் கொஞ்சம் இழுத்துட்டாங்களோ, அது அவ்வளோ தூரம் சுற்றி இருக்க தேவையோ இல்லையோ, ஒரு 6 எபிசோடில் முடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் செம்ம இம்ப்ரெசிவாக இருந்திருக்குங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு கிடைக்குது. இது ஒரு பக்கம். இதில் 8 எபிசோடு இருக்கு இல்லையா, இதில் குறிப்பிட்ட ஒரு 2-3 எபிசோடில் ஒரு எபிசோடுடைய அந்த எண்டிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்கணும். அப்போ தான் அடுத்த எபிசோடு ஆரம்பிக்கும் போது சூப்பராக இருக்கு இல்லைங்க, ஐயோ அடுத்து என்ன நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு பதபதைப்பு இருக்கும் இல்லையா. இந்த டீமில் அப்படி ஒரு சில எபிசோட்ஸில் ஒரு நல்ல வாய்ப்புகள் இருந்தும் இதுதாங்க இந்த எபிசோடுடைய கிளைமேக்ஸ் அப்படின்னு நினச்சா அதையும் தாண்டி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு கதைக்களம் ஓடுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 4வது எபிசோடில் ஸ்ரேயா ரெட்டியும் கிஷோரும் ஒரு டேபிளுக்கு ஆப்போசிட்டாக உட்காந்து பேசிட்டு எந்திரிச்சு கை கொடுக்குற ஒரு காட்சி ஒன்று இருக்குது. ஆக்சுவலி அந்த எபிசோடை அந்த இடத்துல க்ளோஸ் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா செம இம்ப்ரெசிவாக இருந்திருக்கும். ஆனால் அதை ஒரு சீனாக அப்படியே தாண்டி அடுத்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேலே அந்த எபிசோடு ஓடுது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணியிருக்கலாமோ, இது எதுக்குங்க இன்னும் தாண்டி போகும், அதை அடுத்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அதே இடத்துல அந்த எபிசோடை ஓட்டினாங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. மொத்தமாக இந்த சீரியஸ் எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல கதை, நல்ல திரைக்கதை, நல்ல கதாபாத்திர வடிவமைப்பு, அதுக்கு நல்ல ஆர்டிஸ்ட்டை காஸ்ட் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் தெரிக்கவும் விட்டுருக்காங்க. இந்த லென்த்துங்கிற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் ஒரு 2 எபிசோடு கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது இன்னமுமே செமையான சீரியஸுங்க, பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்குதுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஃபீலை நமக்குள்ளே கொடுத்துருக்கோம். இப்போயுமே இந்த சீரீஸ் தாராளமாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை பார்க்கலாம். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இதில் ஒரு சில விஷயங்கள் செக்ஷுவலாக போர்ட்ரே பண்ணப்பட்டிருக்கு. குழந்தைகளுக்கும் இந்த சீரீஸுக்கு சம்மந்தமே கிடையாது, அவங்க பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. மெச்சூர்ட் அடல்ட்ஸுக்கான ஒரு சீரீஸ் தான் இது. நீங்கள் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த வெப் சீரிஸு இப்போ நம்ம Zee5லேயே ரிலீஸ் ஆகிருக்கு, பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.